ஆடி நோம்பிக்கு முந்தித்த நாளே அம்மாயி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்துட்டாலே இந்த காலையில நேரமும், சாயங்கால நேரமும் இந்த மாடு கன்னுலாம் புடிச்சு கட்டுறது, தண்ணி கட்டுறது இதெல்லாம் பார்க்கறக்கே ரொம்ப ஆசையா இருக்குங்க. பாப்பாவும் இதெல்லாம் பார்த்துட்டு குறும்பு பண்ணாம கம்முனு இருந்துக்குவா. காலையில அப்பச்சி வந்து மாடு கன்னுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஆட்டுக்குட்டிக்குலாம் தண்ணி வைக்க போறோன்னு சொன்னாங்க. நாங்களும் கூட வரோன்னு சொல்லி வந்துட்டோம். இங்க வீட்ல இருந்தானா பார்த்தீங்கன்னா 10 மணி வரைக்கும் தூங்குவா. ஆனா அங்க என்னமோ 6 மணிக்கே எந்திரிச்சுட்டாங்க. சரி எப்பயாவது தானே இதெல்லாம் பார்க்கறான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தோம். சிட்டி லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வசதி இருக்கலாங்க. ஆனா இது மாரி வில்லேஜ் லைஃப்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்றது உண்மையாலுமே கடவுள் குடுத்த ஒரு வரம் தாங்க சொல்லணும். இந்த நேரம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10:30க்கு மேலே பலகாரம்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஊர்லேருந்து வர்றதுக்கு முன்னாடியே மைசூர்பா, தேங்காய் பருப்பிலாம் காய்ச்சி வச்சுட்டாங்க. சரி வடை சுட்டு பாயாசம் வைக்கலாம் தாங்க பிளானு. ஆனால் எனக்கு வடை கூட பாயாசம் வேணாம், எனக்கு நீ கடலைப்பருப்பு ஆட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் பாயாசத்தை கேன்சல் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு தான் ஆட்டியிருந்தாங்க. சுடுற பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மத்தியானத்துக்கு மேலே ஆகிப்போச்சுங்க. நல்லா அடிக்கிற வெயிலில் அந்த சூட்டில் வந்து சுடும்போது நான் வீடியோ எடுக்கிறேன்னு கொண்டு போனேனுங்களா, செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. சரி ஃப்ரீயாக சுடுங்கன்னு சொல்லி அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். நான் கேட்ட கடலைப்பருப்பு உருண்டை செஞ்சு தரேன்னு அம்மாயி சொன்னாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசுலேருந்து ரொம்பவே ஃபேவரெட் இது. பட் நீங்கள் இது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, அட இதுவா அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஒரு 1/2 கிலோ அளவு கடலைப்பருப்பை நல்லா கழிஞ்சிட்டு ஊற வைக்கவெல்லாம் வேணாங்க. குக்கரில் போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு வெந்தால் போதும், குழைய வேகக்கூடாது. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் செக்கில் இது மாதிரி போட்டு ஆட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்லமோ நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போது நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டிங்கன்னா தண்ணி விட்டு போயிடும். அதனால் ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது கூட மணத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் நுணுக்கிக்கலாங்க. வெறும் 4 பொருள் தான், கடலைப்பருப்பு, சர்க்கரை, ஏலக்காய், அப்புறம் தேங்காய் துருவல். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் பருப்பு உருண்டை ரெடி ஆயிரும். எனக்கெல்லாம் அம்மிக்கல்லில் இது வரைக்கும் வந்து ஒழுங்காக அரைக்கவே தெரியாதுங்க. அம்மிக்கல்லில் தான் சுற்றிக்கிட்டு வருவேன். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இது மாதிரி அம்மிக்கல் நல்லா நெரிக்க தெரியும்னு சொல்லுங்கள். கூட அம்மி குட்டியாக இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த கல் நவுத்து கூட முடியாது. அதை கூட அம்மாயெல்லாம் அசால்ட்டாக வந்து நல்லா அரைச்சிருவாங்க. அதுலேயே அந்த ஏலக்காய் தூளையும் போட்டு அது கூடயே தேங்காய் துருவல் போட்டோம்னா சூப்பராக பருப்பு உருண்டை ரெடி ஆயிருச்சுங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் போடாமல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 4 நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம். தேங்காய் போட்டோம்னா அந்த அன்னைக்கு இல்லை அடுத்த நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பருப்பு ஒப்புட்டுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டஃபிங்ஸ் தான் இது. ஆனால் இது இதோடு நிறுத்திடுவாங்க. இதுக்கு மேலே ஒப்புட்டு மாதிரிலாம் செய்ய மாட்டோம். இது பருப்பு உருண்டைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் இந்த சைடு. யாரும் இந்த வடையும் இதையும் சாப்பிட்டுக்கிட்டு ஒழுங்காக சாப்பாடே சாப்பிடலிங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லி அங்கே இருக்கிற காய்கறி அதுன்னு எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நேற்று நைட்டு போயிட்டு இன்றைக்கே கிளம்புறக்கு சட்டுன்னு வர மாதிரி இருக்குது. அம்மாயி தான் பொக்குன்னு போயிட்டாங்க. இன்னொரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி வரோன்னு சொல்லிட்டு சித்தி தம்பி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். மாதம் வந்தாலே தூரி கட்டிடுவாங்க. இப்போ அதெல்லாம் மறந்தே போச்சு. உங்கள் ஊர் சைடும் வந்து ஆடி நோம்பி இருக்கான்னு சொல்லுங்கள். பாய்.